வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அக்கோலங்க. அக்கோலல வந்துட்டு ஜம்முன்னு வந்து பாய் விரிச்சு படுத்தாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு வந்து ஆகவில்லை. ஆனா, நம்ம அண்ணன் வந்துட்டு எங்கேயோ போயிட்டு முள்ளு வந்து ஏத்தி வந்துட்டுருக்காங்க. முள்ளால எடுக்கிற எண்ணி போட்டு முள்ளு விட்டாங்க திரும்ப அதுவும் உடஞ்சு போச்சு. அவங்கள எளிமை மட்டும் பாருங்க காட்டுறான். ஊக்கி இல்ல. ஊக்கி இல்ல. அது முள்ளு. ஏன்னா அது எனக்கு போய் அந்த முள்ளு உடஞ்சு போச்சு உள்ள. ஐயோ கடவுளே. பொழப்பு சிரிக்கிறதா? எடுத்துட்டீங்களா? உடஞ்ச முள்ளு எடுத்துட்டான். அந்த பாரு கரெக்டா இருக்குது வருதுல எங்க? முள்ள. ஐயா இதா? தெரியுது. இப்ப அது நீங்க விட்டதா? அது உடஞ்ச முள்ளுது. ஃபர்ஸ்ட் உடஞ்ச முள்ளு. சமையல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மட்டன் மட்டன் எடுத்து மட்டன் சாப்பிட்டு உக்காந்துட்டோம், படுத்துட்டோம். நீ சாப்பிட்டியா? நான் எங்க சாப்பிட்டேன்? நானும் எங்க சாப்பிடல. காத்தால சாப்பிட்டது தான். காத்தால இல்ல. காத்தால சாப்பாடு வந்து இப்படிலாம் சாப்பிடுறதே இல்ல. டைரக்ட்டா வந்துட்டு மத்தியானம் 2 மணி சாப்பாடு தான். 2 மணிக்கு சாப்பிடுறோம். திரும்ப நைட்டு ஒரு 8, 9 மணிக்கு சாப்பிடுறோம். இழுத்து போட்டு தூங்குறோம். அவ்வளோதான். என்னன்றீங்க? எப்படி ஏத்திக்கலீங்க முள்ள? வாட்டர் எடுத்து பாரு. முள்ள கை வச்சிட்டேன். வாட்டர் கல் எடுக்கிறன்ற பேர்ல முள்ளு வச்சுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுல. உண்மைதான். போய் போய் வரும்போது தெரியுதா இல்லையா? ஏன்னா வரும்னா என்னதுன்றீங்களா? ஃபைனலி ஒரு வழியாக வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 15ங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து லோடு ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆகும்னு எனக்கு உள்ள ஒரு மனசு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து லோடு வந்து ஆயிடுச்சுங்க. என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேலுங்க. எங்கேக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங்கேயம். நானும் மதுரை வரும்னு பார்த்தேன். பருப்பு லோடு வந்துச்சு. விருதுநகர் ஒன்று, அப்புறமேட்டு இப்போ இன்னொன்று வந்துட்டு ராஜபாளையம். அது வந்துட்டு நிறைய டெலிவரி வந்து சொன்னாங்க. 8 டெலிவரி பக்கம் வருது அப்படின்னாங்க. சரி அந்த வாடகைக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வந்து இது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஒரு 10 ரூபாய் முன்ன பண்ணல நிச்சிருச்சு. போமா ஒடியாங்க போவோம். ஒரு 10 ரூபான்னு எல்லாம் நேத்தே வந்து லோடு ஏத்துறது. இன்னைக்கு வந்துட்டு அந்த 10 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதனால இப்ப ஏத்த போறோம். இந்த பேல் தான் வந்து நம்ம வந்து ஏத்துறது. கடைசியா பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. சைடு ஆங்கிள் ஏறிக்காச்சு. கடைசியா இதுதான் மீதி படுக்குது. ஆமா இவன் மொத்தம் நம்ம தலையே கட்டான். அப்பயும் வாடகை சீட்டி போடுறான் பாத்தியா? லாஸ் தானே. அப்படிக்கும் கம்பெனி நடத்தக்கூடாதுப்பா. திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மூடிட்டு போயிடணும். இதுக்கே வந்துட்டு நேற்று வந்து ஒரு போராட்டம் ஓடிச்சு. என்ன அப்படின்னா ஒரு 10 ரூபாய் முன்ன பண்ணுவாயி இன்னைக்கு தான் சேர்த்தி போட்டாங்க. எவ்வளவு பேலு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 158 பேலுங்க. லோடு வந்து ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. த பேல் பேல் வந்து சரியான ஹைட் வைக்கிறாங்க. இது நேரில் பார்க்கறதுக்கு வந்துட்டு இது ஏன் ஹைட் வருதுங்க. இது என் ஹைட்டுன்னு இன்னும் எந்த அளவு வரும்னு நினைக்கிறேன். என்னடா இந்த ஹைட்டு வச்சுருக்கீங்க. ஃபுல்லு கையிலே ஏத்துறாங்க. இன்னும் அந்த பேல் ஆயிடுச்சு. இன்னொரு 7 பேல் இருக்குமா? 1 2 3 4 5 6 7 பேல் இருக்குது. 7 பேல் இங்கே போட்டோம்னா மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துருச்சுன்னா சரியான லோடு போகும். என்னன்றீங்க?
இதே வந்துட்டு ஹைட்டு நம்ம வண்டி வந்து நின்றுட்டா இங்க இருந்து பார்த்தா இங்க பாருங்க எப்படி ஹைட்டு ஏதோ பாலத்தை பண்ண மாதிரி இருக்குது. எப்படி பெல்ட் போடுறது அண்ணா? எப்படி பெல்ட் போடுறது? மூஞ்சி மேலையா? சரி சரி. ஓடு ஓடு எதிர்த்து போடு. எல்லா பெல்ட்டும் இங்கே போடுறது. இங்க 2 4 6 இருக்குது. நாங்க ஒரு பெல்ட் இது 7 பெல்ட். ठीक है काम कर. லைட்டா தூத்துல வர போடுது. எடை போடு இல்ல பில்லு வராதுன்னு சொல்லி 6 மணிக்கு தான் கம்பெனி மூடிடுவாங்க, இல்லை நீ இங்கே படுத்துக்கணும் அப்படின்னாங்க. அதனால அவசரமா வந்துட்டு பெல்ட் மட்டும் போட்டுக்கினேன் வந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ராசம் பாக்குறதுக்கே வந்துட்டு அழகா இருக்கிறோம். போது வரலாம். நான் இன்னும் இப்படி இன்னும் ரைட் சைடு வாங்க. ஓட்டு அவ்வளோ ஸ்டடி பண்ணிங்க. ஹோல்டிங் போதும். பாய வந்து போட்டு முடிச்சிட்டோம். மேல நின்று வந்துட்டு பாயே போட முடியல. ஊர் போட்ட கொசு நக 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 கடிக்குது. எப்படி பாய் வந்துட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதா என்னன்னு சொல்லி தெரியல. சூப்பரா போட்டுருக்காங்க பாய். நேற்று சாயந்தரம் வந்துட்டு வண்டி வந்து காமிக்கல எப்படி இருக்குன்னு. இப்ப பாருங்க இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பக்கம் வந்தாச்சுங்க. ஹைதராபாத் போகாத இன்னொரு ரோடு ஒண்ணு போகுது இல்ல, அந்த எந்த சாந்த நகரம் ஏதோ ஒரு ஊர் ஒண்ணு வரும்னு நினைக்கிறோம். அந்த ரோட்ல வந்துட்டு ஜாயின் ஆகிற ரோடு இது. அப்படியே ஜம்முன்னு இதில் எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காத்தால வந்துட்டு 9 ஆகுதுங்க. காய்கறி வந்து இது இல்லை. அந்த டர்னிங்ல கரெக்டா கறிக்கடை தெரிஞ்சு ஒரு 1/2 கிலோ கறி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கறிக்கடை பார்த்து நோக்கம். ஒரு வழியா இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தருமபுரி. நைட்டெல்லாம் நல்லா வரக்குங்க. அப்பவே இந்த கண்ணு வந்து ரெடி ஆகல. லைட்டா ரெட்டா இருக்கு. இன்னும் அண்ணன் வந்து இறங்கிட்டாங்க. கஷ்ட ஒரே ஜாலி. எல்லா பல்லும் தெரியுது. போயிட்டு இறக்கிட்ட வரைக்கும் வீட்லையா? அப்படியே இறக்கிட்டு வரது 10 நாள் ஆகும். நாளைக்கு வந்துருவா. சரி ஓகே போய் இறக்கிட்டு வரா. பாய் வந்துட்டு போறோம். சரிங்க இப்ப டைம் எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இந்த ஏனால வந்து வேலைக்கு போட்டு எழவே முடியல. வந்துட்டு சளி பிடிச்சதுக்கு அதுக்கும் எனக்கு வந்து அப்படியே ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. சுத்தமா எழவே முடியல. அண்ணா எழுப்பினுக்கிறாங்க. அங்க இங்க அத்திப்பள்ளி டோல்கேட் அண்ணா வந்து எழுப்பினுக்கிறாங்க. நம்மளால சுத்தமா முடியல. என்னன்னா இது அத்திப்பள்ளி டோல்கேட் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த வழியா வரதில்லைங்க. எங்க அந்த மாலூர் அந்த வழியை வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டுறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ரோடும் நல்லா ஆளே வந்து வெட்டி போதிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய பெரிய குழியெல்லாம் இருக்குது. அதனால வந்துட்டு அந்த ரோடு வரதில்ல. நேராக நைட்ல வந்தாங்க அப்படின்னா பெங்களூர் போயிட்டு பெங்களூர் வந்து வந்துடுறது. குளிக்கலாமான்னு ஒரு ஐடியா போடுறேன். எங்க அக்கா வீட்டு போயிட்டு குளிச்சுட்டு போலாமா என்னன்னு பார்ப்போம். வீட்டுக்கு வந்துட்டு நீட்டாக குளிச்சு வந்து முடிச்சாச்சுங்க. அந்த கண்ணெல்லாம் வந்துட்டு சரியா எரியுது. எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக வந்துட்டு கொப்பளமாக போட்டுருச்சு. எந்த மாதிரி நான் பேக் கேமரா காட்டுறேங்க.
தெரியுதா இங்கே அந்த மாதிரி முதுகு ஃபுல்லாக போட்டுது. முதுகு கை கால் எல்லாம் போட்டு அவ்வளோதான். அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு புறப்படலாங்க. டிராஃபிக்னே தெரில. பெருந்துறை ரோட்டில் வந்துட்டு டிராஃபிக் ஆயிடுச்சு. இன்னும் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு 53 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சொன்னதுல ஏதாவது இங்கே ஏதோ வண்டி எதனா அடிபட்டுருச்சா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஃபுல்லாக டிராஃபிக். நவட்டுறோம் என்னென்ன டிராஃபிக்னு கண்டுபிடிச்சு பார்ப்போம். என்ன டிராஃபிக் வண்டி ஏதோ அடிபட்டுருக்குதுங்க. இங்க ஒரு வண்டி இருக்குது, இங்க ஒரு வண்டி இருக்குது. ட்ரெயின் எல்லாம் ஒன்று தெரியுதா வண்டிக்கு? அது என்னன்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. பிரேக் டவுனா இல்லை வண்டி அடி போட்டுருக்குதான்னு தெரியல. வண்டி அடிதான். அடியா பிரேக் டவுனா? பிரேக் டவுன் மட்டும் தான் தெரியுது. பிரேக் டவுன் தான். அதுவும் இங்கே அந்த டர்னிங்ல வந்துட்டு வண்டி இதாகுது. லைலான்னு தராங்களா அது? என்ன இது? சரி சரி பிரேக் டவுன் தான். இப்ப நாம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்பு வச்சிடும். சர்ன்னு வரவங்க லோடு இறக்குறவங்க போறவங்க அப்படின்னு நினைச்சு வந்தோம். சோதிச்சிட்டா கடவுளை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லையோட 6 வண்டி இருக்குதான். லோடு வந்து இறக்கிறோம், நைட்டு வந்து இறக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லினுக்கிறாங்க. இன்னும் இப்போ வந்து வாட்ச்மேன் வந்து எடை போடுறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுருக்கிறாங்க. இந்த 3 வண்டி இறக்காது நிற்குதுங்க. 2 வண்டி வந்து உள்ளே போயிடுச்சு இறக்க. ஜாலியாக இருக்கும். வெயில் வர பட்டை கிளம்பு இந்த பக்கம். ரொம்ப சுத்தமாக முடியல. ஆனால் அது லைட்டாக சூடாக இருக்குங்க. அது என்னன்னு தெரியல. போயிட்டு அந்த எடை போடுற கேப்பில் போயிட்டு எதனா ஹோட்டலில் எதனா சாப்பாடு எதனா வாங்கிட்டு வந்துடலாம்னு ஒரு ஐடியா போட்டுக்கிறேன். அப்படியே எடை போட்டு வரும்போது ஜம்முன்னு சாப்பிட்டு இழுத்து போட்டு தூங்க வேண்டியதுதான். டைம் பார்த்தா 7 மணி ஆகுது. ஒரு மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. சில்லுன்னு காத்தடிக்குது. அப்பயே வெயில் பொழந்து கட்டுச்சு. இப்போ ஒரு மாதிரி அருமையாக இருக்குது. லோடு வந்து நைட்டோட நைட்டாக வந்து இறக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லினுக்கிறாங்க. கடைசியாக இப்போ டோட்டல் 6 வண்டி இருந்துச்சா, 6 வண்டியில் 4 வண்டி இறக்கிட்டாங்க. இந்த வண்டி ஒன்று, நம்ம பக்கத்தில் ஒரு வண்டி ஒன்று இருக்குது. இறக்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு லோடு பார்த்துக்கலாம். கண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி சூடாக எரியுதுங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அந்த கண்ணு கம்ப்ளைண்ட் வந்தாவே நம்மளுக்கு செட் ஆகுறதில்ல. லோடு வந்து அந்த முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து இறக்கணும்னு சொன்னுங்கிறாங்க. நைட்டு இறக்கி விடுறாங்க ஆகலை. திரும்ப காத்தால இறக்கி விடுறாங்க ஆகலை. இப்போ பார்த்தா டைம் 3 மணி ஆகுது. இறக்கி விட்றோன்னு சொன்னுங்கிறாங்க. அவங்களே வந்து பாய் கழட்டிடுங்க அப்படின்னு சொன்னுங்கிறாங்க. கழட்டி விட்டு வருவாங்க. அந்த வண்டி ஒரு டிராக்டர் ஒன்று லோடு ஆகுது. அது ஆன உடனே வரேன்னு சொன்னுங்கிறாங்க. நான் வேறு கம்முன்னு இல்லாத லோடு வேறு கேட்டு லோடு வேறு செட் ஆயிடுச்சு வேற. இது அவங்க வேறு ஃபோன் அடிச்சுனே இருக்கிறாங்க. வரோன்னு சொல்லி அவங்கள வேறு எவ்வளோதான் நானும் பேசுறது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. நிலைக்குமா நிலைக்காதா, சண்டைக்கு வருவாங்களா ஏதாவது தெரியல. பார்ப்போம். பல நேரம் போராட்டத்துக்கு அப்புறமேட்டு லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:44 ஆகுதுங்க. இறக்கி விட்டானா ரிசீவ்ட் வாங்கின்னு ஓடிடலாம். உள்ள வந்துட்டு பல கோடி சரக்கு இருக்குங்க. அவங்க வர லாட் வச்சுக்கிறாங்க. என்ன ஒரு மைனஸ்னா அங்கேருந்து எண்டு தூக்கில் வந்து போடுறாங்க. அதனால தான் லேட் ஆகுது நம்மளுது. இல்லாண்டு வேகமாக இறக்கி விட்ருவாங்க. அங்கே போடுறாங்க. ஒரு கிலோ 300 ரூபாயாம். அப்படி கணக்கு பார்த்தா எவ்வளோ டன்னுக்கு தான் தெரியல. ஏற்றிடலாம் டன்னுக்கு தான். நம்ம வண்டியில 26 டன்னு. அப்படின்னா நேற்று 6 வண்டி. அப்பா இதுலேயே வந்துட்டு கல் மாதிரி இருக்குதுங்க. திடீர் இருந்தது.
பேல் வந்து நான் ஏற்றினுக்கிறேன், கண்டெய்னரில் ஏற்றினுக்கிறேன். பரோஜ் பேலும் இதோ ஒன்று அப்பா ஏற்றினுக்கிறேன் கண்டெய்னரில் கிளீனர் இருக்கும் போது நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம வண்டியில் ஏற்றும் போது வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் பேல் ஏற்றுறது. சரியான கம்ப்ரஸர் பண்ணுவாங்க, நல்லா ஹைட்ராலிக் வச்சு குத்துவாங்க உங்களுக்கு. வேறு இறக்கி முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா 7:30 பெல்ட் கட்டும் வந்து அது அப்போ ஒன்றும் தெரியலங்க. இப்போ இந்த லோடு இறக்குறதுக்குள்ள மணி 11 மணிக்கு இறக்கி விடுவேன் லோடு. இப்போ இறக்கி விட்டா அந்த லோடு நான் செட் பண்ண லோடு அவங்க வேறு கற்றுன்னு கத்துனாங்க. சரி அப்புறம் இப்பயும் வந்துட்டு அது நம்மளுக்கு நிலச்சினுக்குது, இன்னும் அப்படியே தைக்கிது. என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம வந்துட்டு இந்த நம்ம இது வரைக்கும் ஓட்டுனது கிடையாதுங்க. நானும் ஓட்டுனது இல்லை, நம்ம அண்ணன் ஓட்டினுக்கிறான். நம்ம அண்ணன் வந்து ரெகுலராக ஓட்டினுக்கிறாங்க. என்ன லோடுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த வீடியோவே வரையும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்ப்போம். தேனி வந்து வந்தாச்சு. தேனின்னா எல்லாருக்கும் தெரியும், தேனினாவே வந்து இளநீ தான் லோடு. அடுத்த லோடு வந்துட்டு சொல்லுனாலும் கண்டுபிடிச்சிருவீங்க, இல்லை அப்படின்னா தம்ப்நெயில் வச்சிருவான். அதுக்கு எதுக்குல சர்ப்ரைஸ் வேறு வச்சுக்கல. அதனால் வந்துட்டு இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் நினைக்கிறேன் தேனியில் இருக்கிறேங்க. என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லி தான். எந்த ஊருக்குன்றது மட்டும் அது மட்டும் அதை தம்ப்நெயில் பார்த்துருவீங்க. அது மட்டும் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. சரிங்க, இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அதே மாதிரி அன்பு ஆதரவும் எப்பயும் போல சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்மளுக்கு வந்துட்டு அது 2 நாள் கண்டிஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரினா இங்கே ஒரு வண்டி நிற்கிது பாரு, பாதி ஏற்றிட்டு. ஆனால் 2 நாளில் ஏற்றி ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லினுக்கிறாங்க.